இது இந்த மாதிரி கேட்குறீங்களா? இந்த மாதிரி எனர்ஜி எஃபிஷியன்ட் ரெஃப்ரிஜரேட்டர் அதுலேயும் கொடுத்துருப்பாங்க மேம். இதில் வந்து ஒட்டியிருக்காங்க, மற்ற பிராண்டில் ஒட்டலை, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். சரி, ரேட் எவ்வளோ போட்டிருக்காங்க? 20,720. வீட்டில் ஹேண்டு டூல் இருக்குது. சாரி இதில் ஹேண்ட் வணக்கம். நான் தான் உங்கள் சங்கமித்ரா. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஃப்ரிட்ஜ் வாங்குறதை பற்றி பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி ஃப்ரிட்ஜ் வாங்கலான்னு சொல்லிட்டு தாம்பரத்தில் ஒரு அழகான ஒரு கடைக்கு போயிருந்தேன். அந்த கடையில் வந்து அது ஒரு நல்ல பிராண்டட் ஸ்டோர் தான். அந்த ஸ்டோரில் போயிட்டு இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் தான் பார்த்துட்டு இருந்தேன். அதில் எனக்கு பிடிச்ச 2 ஃப்ரிட்ஜை கடைசியாக செலக்ட் பண்ணேன். அந்த ஃப்ரிட்ஜோட நேம் என்னென்னா, ஒரு ஃப்ரிட்ஜோட நேம் வேர்ல்பூல் ஃப்ரிட்ஜ் 215 IMPC ராய் பர்பிள் ஃப்ளோயர் ரெயின் அப்படிங்கிற ஒரு ஃப்ரிட்ஜும், இன்னொரு ஃப்ரிட்ஜ் செலக்ட் பண்ணால் இந்த ஃப்ரிட்ஜோட நேம் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, வேர்ல்பூல் சிங்கிள் டோர் 215 இம்ப்ரோ ராய் 3S சப்பயர் பியோனி அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இந்த 2 ஃப்ரிட்ஜுக்கும் என்ன ரேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த கடையில் பார்த்தேன். அதில் வேர்ல்பூல் ஃப்ரிட்ஜ் 215 IMPC ராய் பர்பிள் ஃப்ளோயர் ரெயின்கிற ஃப்ரிட்ஜுக்கு அவங்களுக்கு என்ன காஸ்ட் கொடுத்துருந்தாங்கன்னா 20,720 ரூபான்னு கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இன்னொரு வேர்ல்பூல்லே இன்னொரு எனர்ஜி எஃபிஷியன்ட்டு நம்பர் 1 அப்படின்னு ஸ்டிக்கர்லாம் ஒட்டியிருந்தாங்க. அதை பார்த்துட்டு அந்த ஃப்ரிட்ஜ் நம்ம வீட்டுக்கு வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரிட்ஜையும் வீடியோ கவரேஜ் பண்ணேன். அந்த ஃப்ரிட்ஜில் என்ன ரேட் போட்டிருந்தாங்கன்னா 21,520 ரூபா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. 2 ஃப்ரிட்ஜும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃப்ரிட்ஜில் ஏதாவது ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கலாம்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டு அதை கேப்சர் பண்ணேன். அந்த 2 ஃப்ரிட்ஜையும் 2த்துக்கும் வீடியோ ஃப்ரிட்ஜ் எடுத்தேன். அந்த ஃப்ரிட்ஜ் எடுத்துகிட்டு கம்பேர் பண்ணி ஆன்லைனில் ப்ரைஸ் செக் பண்ணலாம், ப்ரைஸ் செக் பண்ணி பார்க்கலாம், இல்லை நிறைய கடையில் போய் ப்ரைஸ் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த ஃப்ரிட்ஜை வாங்கலாங்கிறதுக்காக செக் பண்ணுறதுக்காக ஃபோட்டோ எடுத்தேன். அப்புறம் அதை பார்த்துட்டு திருப்பி ஆன்லைன் ப்ரைஸ் செக் பண்ணேன். இப்போ ஆன்லைனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வேர்ல்பூல் ஃப்ரிட்ஜ் 215 IMPC ராய் பர்பிள் ஃப்ளோயர் ரெயின் அந்த ஃப்ரிட்ஜுக்கு கடையில் என்ன ரேட் கொடுத்துருந்தாங்கன்னா 20,720 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஸ்டிக்கர் ஓட்டியிருந்தாங்க. அது வந்து எனர்ஜி எஃபிஷியன்ட்டு நம்பர் 1 மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அதில் ஸ்டிக்கர்லாம் ஓட்டியிருந்தாங்க. சரி, ஆன்லைன் ஷோரூம் ப்ரைஸ் வந்து 20,720 ரூபான்னு கொடுத்துருந்தாங்க. சரி, ஆன்லைன் ப்ரைஸ் என்ன செக் இருக்குன்னு சொல்லிட்டு கடவுள்னு ஓடி போய் செக் பண்ணால் ஆன்லைன் ப்ரைஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃப்ளிப்கார்ட்டில் 16,269 ரூபாய் மட்டுமே அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. சரி, கடை ரேட்டுக்கும் நம்மளோட ஆன்லைன் ப்ரைஸ்க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் கால்குலேட் பண்ணால் 4,451 ரூபா டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு போட்டிருந்தாங்க. ஏன்னா அந்த ஃப்ரிட்ஜுக்கு இன்றைக்கி ஆஃபர் வந்து 18% டிஸ்கவுண்ட் இருக்குது. அதனால் 16,269 ரூபா கொடுக்குறேன்னு போட்டிருந்தாங்க. ஸோ நமக்கு எவ்வளோ லாபம்னு பார்த்தா 4,451 ரூபா லாபம் மாதிரி போட்டிருந்தாங்க. ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம், ஆன்லைன்லாம் வாங்கினா சின்ன சின்ன புக்ஸு இந்த மாதிரி வாங்கினா ஒர்த்தாக வருது. கடையில் போய் நீங்கள் புக் பர்ச்சேஸ் பண்ணுறத விட ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ரேட் கம்மியாக வருது. இப்போ சின்ன சின்ன ப்ராடக்ட்லாம் ஒர்த்தாக வருது. ஆனால் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், டிவி இந்த மாதிரியான பொருட்கள் வந்து ஆன்லைனில் வாங்குறது பெஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக எனக்கு கேள்விக்குறி இருந்துகிட்டே இருந்திருக்கு. நீங்கள் யாராவது வாங்கியிருந்தீங்கன்னா மக்களே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அது பெஸ்ட்டாக இருக்குமான்னு சொல்லிட்டு. நான் அப்படியே ஒரு ஆசோலேஷனில் தான் இருக்கிறேன், அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன். ஸோ இந்த கருத்தை உங்கள்கிட்டே விடுறேன். அடுத்து வேர்ல்பூல் நம்ம பார்த்த இன்னொரு ஃப்ரிட்ஜ், 2வது ஃப்ரிட்ஜுக்கு போகலாம். அந்த ஃப்ரிட்ஜோட நேம் வேர்ல்பூல் சிங்கிள் டோர் 215 இம்ப்ரோ ராய் 3S சப்பைன் பியோனி அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அந்த கடையில் அதுக்குமே வேர்ல்டு அதுலேயுமே எனர்ஜி எஃபிஷியன்ட் நம்பர் 1 அப்படியே அதுலேயே ஸ்டிக்கர் ஓட்டியிருந்தாங்க. அதுவுமே மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் கொடுத்ததான அந்த வேர்ல்பூல் ப்ராடக்ட்டுக்கு
பார்க்க போகிற ரெண்டாவது வேர்ல்பூல் ஃப்ரிட்ஜ் நம்பர் 2. நம்ம சூஸ் பண்ணி வச்சுருந்த ரெண்டாவது ஃப்ரிட்ஜ் பற்றி எடுத்து பார்க்கலாம். அந்த ஃப்ரிட்ஜோட நேம் 215 Improrai 3 years Safine Peony. அதனுடைய ஷோரூம் ப்ரைஸ் என்ன போட்டிருந்தாங்கன்னா 21,520 ரூபா போட்டிருந்தாங்க. அண்ட் நம்ம உடனே ஓடி போய் ஆன்லைனில் ப்ரைஸ் செக் பண்ணி பார்த்தா ஃப்ளிப்கார்ட்டில் என்ன போட்டிருந்தாங்கன்னா 19,990 ரூபா, அதாவது 20,000 ரூபாய்க்கு 10 ரூபா கம்மி அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம ஆன்லைன் ப்ரைஸையும் அந்த கடையில் போட்டிருந்த அந்த கடையோட டீட்டெயில்ஸ் நான் சொல்லலை. அந்த கடையோட டீட்டெயில்ஸ் முடிஞ்சா நீங்களே வீடியோவில் கண்டுபிடிச்சிக்கோங்க. அந்த கடையில் கொடுத்துருந்த அந்த ஷோரூம் ப்ரைஸ் 21,520 ரூபாயிலேருந்து நம்ம ஆன்லைன் ஃப்ளிப்கார்ட் ப்ரைஸ் 19,990 ரூபாயை கம்மி பண்ணால் கழிச்சா நமக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னா 1,530 ரூபாய் வருது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஆன்லைனில் நம்ம வந்து பொருள் எடுத்தால் 1,500 ரூபாயிலேருந்து 5,000 ரூபாய் வரைக்கும் கம்மியாக வாங்க முடியும், அதாவது நமக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆன்லைனில் ப்ரைஸ் காமிக்கிறாங்க. ஆனால் நம்ம கடையில் பார்த்து பொருளை டச் பண்ணி நல்ல பொருளாக இருக்கான்னு பார்த்து எடுத்துகிட்டு வர மாதிரியான சூழ்நிலை வந்து நமக்கு ஆன்லைனில் வாங்கினா கிடைக்குமான்றது நமக்கு தெரியல. ஆனால் டேமேஜான ப்ராடக்டை 10 நாளில் டெலிவரி, அதாவது ரீட் வேணாம் அப்படின்னு சொல்லி கேன்சல் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு எல்லா ஆன்லைன் ஆப்ஸ்லேயும் சொல்கிறாங்க. இருந்தாலும் நமக்கு அது திருப்தி அளிக்குமான்னு தெரில. ஸோ நான் பார்த்த அந்த தாம்பரத்தில் உள்ள அந்த பெஸ்ட்டு கடையோட ரேட்டு 2 ஃப்ரிட்ஜ் நான் சூஸ் பண்ணி வச்சுருந்தேன். நம்பர் 1, நம்பர் 2 2 ஃப்ரிட்ஜுமே ரேட்டு உங்ககிட்ட சொல்லிவிட்டு, வேர்ல்பூல் ஃப்ரிட்ஜ் 215 IMPC ராய் பர்பிள் ஃப்ளவர் ரைன் 20,720 ரூபாயும், வேர்ல்பூல் சிங்கிள் டோர் 215 Improrai 3 years Sapphire Peony அப்படிங்கிற ஃப்ரிட்ஜோட ரேட்டு 21,520 ரூபாயினும் கடையில் கொடுத்துருந்தாங்க. அந்த ரேட்லேருந்து அவங்க டிஸ்கவுண்ட் பண்ணி தரதாகவும் சொன்னாங்க. பட் ஆன்லைனில் வந்து 4%லேருந்து 18% வரை டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைனில் வாங்குறதா கடையில் வாங்குறதா அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்கேன். மக்களே, ஃப்ரிட்ஜ் வாங்கி உங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கும்னு எனக்கு தெரியும். ஸோ யார்